ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்கனாமிக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். இந்த டைப் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B2. செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா, தேர்ட் ஒன்றுக்கு இன்கம் டேக்ஸு, ஃபோர்த் ஒன்றுக்கு மைல்டு இன்ஃப்ளேஷன், ஃபிஃப்த் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தியரி, சிக்ஸ்த் ஒன்றுக்கான ஆன்சர் 1997, செவன்த் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, எயித் ஒன்றுக்கு ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி, நைன்த் ஒன்றுக்கு 1/MPS, டென்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ், அண்ட் 11th ஒன்றுக்கு மேக்ரோ அப்படின்ற ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணது யாருன்னா ராஜ்நாத் ஃப்ரிஸ்க். 12th ஒன்றுக்கு காந்தியன் பிளான், 13th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், 14th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 500 and 1000 rupees, 15th ஒன்றுக்கு லா ஆஃப் மார்க்கெட்ஸு, 16th பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸு, 17th ஒன்றுக்கான ஆன்சர் ப்ரைமரி செக்டர்னு அக்ரிகல்ச்சர், 18th பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ், அண்ட் 19th 2 years, 20th பார்த்தீங்கன்னா ஜூலை 1982. இதில் இருக்கிற அந்த 21 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா 18 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க, 1-2 தான் வந்து புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 20 out of எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குமே ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர். எல்லாம் ரிப்பீட் பண்ணி கேட்ட நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நிறையவே இருக்குது. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதிலேருந்து எடுக்கிற மார்க் எவ்வளோ அப்படின்றது சொல்லுங்கள். அது லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது கேர்லெஸ்ஸாக நினச்சி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் எக்ஸாமோட மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த கொஸ்டின் பேப்பர் மூலிமா தெரியும். நீங்கள் நிறைய நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேப்பர் சென்டம் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 2 மார்க் 3 மார்க் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள், என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே எனக்கு தெரிஞ்சு எழுதியிருப்பீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதோ தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு தெரியாத ஓரளவுக்கு எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு 90 out of கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் 80+ இல்லைனா 75+ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண கிடைக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுனா மார்க் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, உங்களுக்கான ஐடியா என்ன, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் கெரியர் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். அதனால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.